ஆரம்பிக்கலாங்களா? லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். நல்லா ஜோயா மாதிரி இருந்த என்ன ஆயா கெட்டப்பு கூட்டு ஐயோ கண்ணம்மா இன்னைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு முன்ன கெட்டவங்களா சீதவெளி உங்களை நல்லவங்களா காட்டுறோம் நீங்க. நம்ம வாய்ப்பில்லை இர்ஃபான், முதல்ல சமைச்சு காட்டுங்க, அப்புறம் அவங்களை காட்டலாம். போயிட்டு அரிசி மாவு எடுத்து மைதா மாவு பணியாரம் சூடா நெக்கி புடி. அதுக்கு அரிசி மாவுனா சொல்லணுமா? ஏன் அப்பதான் மொறுமொறுன்னு இருக்கும். அப்ப கோல மாவுல சொல்ல இன்னும் மொறுமொறுன்னு இருக்கும். ஐயோ, இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? அவ்வளவு பிடிக்கும். உன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா சிலிண்டர் அடி 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 போடு போடு. வா வா ஜாரு கிட்ட வா. வாடா பாவி, 4 பேர்கிட்ட வாங்கி குடிக்கிற மாதிரி குடிச்சு. ஐயோ நானும் குடிக்க போறேன்னா. பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இது என்ன சட்னி எப்படின்னு தெரியாது. சட்னி அவங்களோட ஆக்கி விடா. அவர் அப்பா நான் அவர் பனியன் போல அக்கு இல்ல நாத்த. ஐயோ அரிசி கொண்டு வந்தியா? ஐயோ இல்லையே. அரிசி சவுண்ட் சூப்பர் கிளவி ஹைஃபை. யார பார்த்து என்ன நினைச்ச? உன்னை நான் கேவலமா நினைச்சேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆடி மாசமே இன்னும் ஆரம்பிக்கல, என்ன கோயில்ல கூழ் ஊத்துற மாதிரி ஒரு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்ன விஷயம் பண்றது? இப்படி எல்லாம் ஏதாவது போட்டாதான் எங்களையும் கொஞ்சம் பாப்பாங்க. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். சரி, குக்கிங் நல்லா பண்ணியா? நல்லா கத்துட்டு வந்தியா இன்னைக்கு? வேற லெவல். அப்படியா? நான் எலிமினேஷன் இத பத்தி நான் ஒண்ணே சொல்லணும். சுட சுட சமைச்சா அம்மா சமையல், சுட வச்சு சமைச்சா ஒய்ஃப் சமையல், சூடு சோறுனா இல்லாம சமைச்சா ஜோயா சமையல். எப்ப பார்த்தாலும் பேபி பேபின்னு கொஞ்சிட்டே இருக்கு. ஜோயாக்கும் உனக்கான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பொண்ணுங்க பத்தி உங்களுக்கு எப்படி சார் எல்லாமே தெரியுது? எல்லாம் காத்துல வருதாமா? அவர் லேடிஸ் ஹாஸ்டல்ல வார்டனா 2 வருஷம் இருந்தார், அவர் தெரியாதா? அருந்ததி அவங்கள ரொமான்டிக்கா பேசுங்க. ஏய் உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். நான் சாக்கடையில இருந்து மிதிச்சிட்டு வந்திருந்தேன். அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த சாவுறான். மக்களே, எனக்கு இந்த சீசன்ல பிடிச்ச தி பெஸ்ட் குக் அப்படின்னா வேற யாருமே கிடையாது. இந்த இருக்காங்கல்ல பிரியங்கா அக்கா. ஷிட், ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரே நிமிஷம், இது பார்த்து அழகா இருக்கா? அழகா இருக்கு, ஆனா இது சாப்பிடுற மாதிரி இருக்குமா? அது கார்னிஷ்க்கு. கார்னிஷ். இது வார்னிஷ்கா? நக்கல்யா அவனுக்கு. மாதிரி நீங்க ஒரு ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு இப்போ ஒரே டென்ஷன் இருக்கு. கேரளா பக்கம் வரக்கூடாது, புரியுதா? ஓகே மேடம், கேரளா பக்கம் வர விடாம பாக்குறது என் பொறுப்பு மேடம். ஏன்னா அவர் டோல் தான் ஒர்க் பண்றாப்ல. ஜோயா எடுத்த அந்த கோமாளி வாங்க. என்ன கிட்ட வந்தா லிப் லிப் தான் கொஞ்சம் பாத்துக்க கேஸ்ல. அவங்களுக்கு வந்திருக்குது சிம்புசா பிளாக். அந்த மியூசிக் போடுங்க பாரு திவ்யாங்க. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஐயா, போன வாரம் நாட்டாம கட்ட பொண்ணு பெல்ட்ட காணோம்ங்க, யாராவது பார்த்தா சொல்லுங்க. ஐயா, ஆமா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. யாரியா இது? மரகத நாணய படத்துல ஒரு ஆனந்தராஜ் மாதிரிங்க. இருங்க, கை தட்ட சொல்றேன். இதுக்கு பேர் ஜோக்கா? ரைஸ் வாஷிங். ரைஸ் வாஷிங். திஸ் fellow little educated. Yeah, little educated. கரெக்ட்டா ஜென்ஸ் டாய்லெட் இருந்தா அதுல மட்டும் தான் போவாரு. He is very very educated. ஐயோ, எனக்கு அந்த பாலை பொங்க வைக்கணுமே, யாராவது பத்த வச்சுக்கிறீங்களே? அந்த பாலை பொங்க வைக்க இந்த காளையால தாங்க முடியும். ஏப்பா உனக்கு காலை தூக்கவே முடியாதுப்பா. Emotional damn it.